எதையுமே செய்யாமல் திரைப்படத்தில் இருக்க வரைக்கும் சம்பாரிச்சிங்க. இப்போ விட்டுட்டு வந்தீங்க, நான் பல்லாயிரக்கணக்கு கோடி விட்டுட்டு வந்தேங்கிறீங்க. யாருக்கா விட்டுட்டு வந்தீங்க? இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தாங்குவார் சார்? அதெல்லாம் நான் சொல்லலை. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் அவ்வளோதான். தாங்குவாரா போவாரா? அதாவது அனுபவம் வேணும். இது சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி என்னாச்சு, திட்டமிடாமல் போன காரணத்தில் தான் 41 வகைகள் நம்ம பழி கொடுத்துட்டோம். சாதாரண விஷயம் இல்லைங்க. 41 குடும்பம் இன்றைக்கி அனாதி ஆகிட்டதில்ல. திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. அவர்கள தலைவர் இல்லை, அவர்கள தலைவர் இல்லை. என்னங்க ரொம்ப இருக்குது. ராமதாஸில் எங்கள் அணியில் இல்லையே. அன்புமணியில் அப்படி சொல்லவே இல்லை. அது எப்படிங்க முதல்ல சொல்ல முடியும்? முன்கூட்டியே சொல்ல முடியாதுல்ல. ஒரு சிலவற்றை தான் சொல்ல முடியும். அப்புறம் அதுக்கு வேல்யூ இல்லாத போயிடும். நேற்றைய தினம் கூட திரு கனிமொழி அவர்கள் போகிறாங்க. அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, ராகுல் காந்தி சந்திக்கிறாங்க. ராகுல் காந்தி சந்தித்த பிறகு இதுக்காக சந்திக்கிறாங்க. எங்களை தான் சொன்னாங்க, எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிமைனாங்க. யார் அடிமை? நாங்கள் அடிமை இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் தான் அடிமை. இன்றைக்கி அங்கே போய் கெஞ்சிக்கின்ற நிலவுக்கு வந்துட்டு திமுக. அண்ணா திமுக ஆஃபீஸ் டெல்லி அமித்ஷா அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ திமுக அலுவலகம் தான் டெல்லிக்கு போயிட்டு, அண்ணா திமுக அலுவலகம் இல்லை. அது மட்டும் இல்லை, திருமதி கனிமொழி அவர்கள் சொன்னாங்க, எங்களுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிக்கின்ற குழுவுக்கு நான் கதாநாயகனாங்க. எந்த படத்தில் நடித்தாங்களே தெரியல. அது நிறைய அவர் சிறந்த நடிகர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் சிறந்த அரசியல்வாதி நாங்கள் தான். மக்களுக்கு சேவை செய்தோன்னா நாங்கள் தான். நான் பல தடவை சொல்லிட்டேன் தம்பி, உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணுங்கிறதுக்காக அடிக்கடி இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கிறீங்கன்றது. இது அன்னைக்கு தினம் தான் கேட்டுருக்காரு, இன்னைக்கே கேட்டார். 3-4 வருஷமாக கேட்டு தான் இருக்காரு. அதாவது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு, திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. அது அவரை தான் கேட்கணும். நீங்கள் அவரை போய் கேளுங்க சார். இது அடிப்படை நல்லா புரிஞ்சுக்குது. பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு, ஒரு பொதுச்சாலை எடுக்கப்பட்ட முடிவு இல்லை. 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றாக கூடி சென்னையிலே அவர்கள் இந்த இயக்கத்திற்கு துரோகம் இழைத்த காரணத்தினால் அந்த சென்னையில் கூட்டப்பட்ட அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. அவர்கள தலைவர் இல்லை, அவர்கள தலைவர் இல்லை. என்னங்க ரொம்ப இருக்குது. ராமதாஸில் எங்கள் அணியில் இல்லையே. அன்புமணியில் அப்படி சொல்லவே இல்லை. தவறான கருத்து சொல்லுங்க. அவர் சரத்குமார் ஏங்க, அவரே தலைவர். கட்சிக்கு தலைவர் சொன்னீங்களா, கேள்வி கேட்டீங்களா, பரவாயில்ல. கட்சியில் 1008 பேர் இருக்கிறாங்க. அந்த கட்சி வளர்வதற்காக கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் ஆர்வமாக செயல்பட வேண்டும்ன்றதுக்காக அந்த கருத்தை சொல்லுவாங்க. ஒவ்வொரு கட்சியிலையும் சொல்லுவது தானே. அப்போ தானே தொண்டை உற்சாகமாக பாடுபடுவாங்க. எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன், அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் சார். இன்னும் தொடங்கலை சார். யார் சொல்லியிருக்கிறாங்க? நான் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி செய்யப்பட்ட பிறகு உங்களுடைய தொலைக்காட்சி நபர்களையும் பத்திரிகைகள் அழைத்து நிச்சயமாக அதற்கு பேட்டி கொடுக்க. நிறைய கட்சி இருக்குது, அதெல்லாம் இப்படி ஓப்பனாக பேச முடியுமா? எது பேசணுமோ அதை தான் பேச முடியும். தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து இப்ப கூட மகளிர் மாநாட்டில் பேசிட்டு இருக்காரு. ஆனா நேத்து கூட சென்னையில ஒரு குடும்பத்தையே வெட்டி இன்றைக்கும் நடந்திருக்குது. இப்போ நான் வரும்போது ட்வீட் போட்டு தான் வந்திருக்கிறேன். தினம் நடக்குதுங்க, ஒரு நாள் 2 நாள் நடக்கல. தினந்தோறும் தமிழகத்தில் பாலியல் சீட்டல் நடந்து கொண்டே தான் இருக்குது. இந்த ஆட்சியில் கண்டுகொள்ளவே இல்லை, அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கல. எனக்கு ஸ்டாலின் பேசுறாரு, உங்க பத்திரிகையில் ஊடகம் தானே வருது, அந்த செய்தி வச்சு தான் நாங்கள் சொல்றோம். இன்றைக்கும் நடந்திருக்குதாக செய்தி வந்திருக்குது. செய்தி அடிப்படையில் நான் ட்விட்டரில் நான் போட்டுக்கிறேன். கூட்டணி பலமாயிடுச்சுன்னு உங்க தரப்புல சொல்லப்பட்டாலுமே கூட இது ஒரு அழுத்தத்தினால சேர்ந்த கூட்டணி அப்படின்னு எதிர்க்கட்சியினர் விமர்சனம் பண்றாங்க. அப்படிதான் ஏங்க, கூட்டணி வரலைமாங்க. அப்புறம் 4 மாதத்துக்கு முந்தைய உங்கள் டிவி பத்திரிகையில் என்ன சொன்னீங்க, எடப்பாடி பழனிசாமி கடையை விரிச்சு வச்சுட்டு இருக்காரு.
யாரும் வரலைங்க. கூட்டணியெலாம் வந்தவர்கள் என்ன சொல்கிறீங்க? ஆஹா இது அழுத்தம் கொடுத்து வந்ததுன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் வேண்டுமென்று திட்டமிட்டு எதிர்க்கட்சிகள் அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டாங்க. ஒன்றும் நடக்காது. தெளிவாக நாங்கள் பேட்டியே கொடுத்துட்டோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே வந்து முதற் கூட்டம் தேர்தல் நடைபெற்ற அந்த மதுராந்தகம் கூட்டத்தில் வந்து அழகாக பேசினார். அந்த கூட்டம் முடிந்த பிறகு நாங்கள்லாம் எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் ஒன்றாக இணைந்து அற்புதமான பேட்டி கொடுத்தோம். உங்கள் தொலைக்காட்சியெல்லாம் வந்திருக்குது. சார் அதெல்லாம் எதை பேசணுமோ அதை தான் பேச முடியும். எல்லாவற்றையும் பேச முடியாது. ஒவ்வொரு கட்சியும் எல்லா கட்சியும் முடிவெற்ற பிறகு தான் தொகுதி பங்கெடுப்பாங்க. இன்னும் சில கட்சியோடு நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த கட்சிகள்லாம் ஒருங்கிணைத்த பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி எந்தெந்த தொகுதி யாராக இருக்குன்று எவ்வளவு சீட்டு முதல் பிரிக்க போகிறோம், அப்புறம் எந்தெந்த தொகுதின்னு பிரிக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன் 210 தொகுதி எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது எப்படிங்க முதல்ல சொல்ல முடியும்? முன்கூட்டியே சொல்ல முடியாதுல்ல. ஒரு சிலவற்றை தான் சொல்ல முடியும். அப்புறம் அதுக்கு வேல்யூ இல்லாத போயிடும். தேர்தல் என்பது மக்கள் எல்லாம் அவரோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றப்பட வேண்டும். அது எல்லா மக்களிடத்திலையும் ஆழமாக பதிந்து விட்டது. மாற்றுனா அதிமுக தான் ஆட்சிக்கு வரணுங்க. ஏன்னா அதிமுக ஆட்சியில் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதும் கொடுத்தாங்க. அம்மா மறைவுக்கு பிறகும் 4 வருடம் 2 மாத காலம் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். எவ்வளோ திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்துருந்தோம் இந்த மாவட்டமே சாட்சி. தமிழ் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மக்கள் கொடுத்த கோரிக்கை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். ஆனால் திமுக ஆட்சியில் அப்படி இல்லை. தினந்தோறும் ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க, தினம் ஒரு பேர் வைப்பாங்க. அந்த பேரோட அன்றைய தினம் அவருடைய நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு. அவ்வளோ பேர் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க, ஒரு குழு போடுவாங்க, அதுக்கு ஒரு தலைவர் போடுவாங்க, அதோட விட்டுருவாங்க. 52 குழு போட்டிருக்காங்க சார். 52 குழு என்னென்ன பணியை மேற்கொள்ளட்டுதுன்னு வெள்ளையறி கேட்டால் இது வரைக்கும் கிடையாது. இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெற்றி அறிவிப்பு விட்டு இன்றைக்கி கவர்ச்சிகரமாக திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றி செயல்பட்டு கொண்டிருக்கிற அரசு இன்றைக்கி ஊழல் அரசாங்கம். இன்றைக்கு பல்வேறு துறைகள் ஊழல் பற்றி நடைபெற்றது. அந்த எந்தெந்த துறைகள் ஊழல் நடந்திருக்குது என்ற முறைகேடு நடந்திருக்குது என்ற அந்த பட்டியலிட்டு மேதகு ஆளுநர்கிட்ட கொடுத்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறோம். 4 லட்சம் கோடி இது வரைக்கும் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னொரு வேதனையான சமாச்சாரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ முறைகேடு நடந்திருக்கு பாருங்கள். 2026-27 நிதியாண்டின் நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியிலிருந்து விதிமுறையெல்லாம் மீறி இந்த மாதமே 2000 கோடி சாலை பணிக்கு ஜனவரி மாதம் ஒப்பந்தம் விட்டுருக்குறாங்க. அதாவது 2026-27 நிதியாண்டில் சட்டமன்றத்தில் வச்சு அதுக்கு ஒப்புதல் வாங்கி அப்புறம்தான் ஒதுக்க முடியும். இந்த ஆண்டுக்கு இந்த நிதியாண்டில் எந்த யார் ஆட்சிக்கு வராங்களோ அவர்கள் தான் அந்த திட்டத்தை நிதி ஒதுக்க முடியுமா ஒழிய இந்த ஆட்சியில் அதை கூட கடைப்பிடிக்காமல் விதிகளை மீறி முறைகேடாக நடந்திருக்குது. அந்த அளவுக்கு எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் தைரியமாக ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது மட்டும் இல்லை, அதே போல் 650 கோடிக்கு கிராம சாலைகள் இன்றைக்கு அதை நினைவு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் விதிமுறைகளுக்கு புறம்பாக அறிவிக்கப்படுது. ஏன்னா தேர்தல் தோல்வி வந்துட்டுது. அந்த தோல்வியின் காரணமாக இந்த அறிவிப்பெல்லாம் திமுக அரசு வெளியிட்டிருக்கு. இதையெல்லாம் அதிமுக ஆட்சி பிறகு எப்படி விதிமுறைகளுக்கு முரணாக டெண்டர் விட்டதை ஒப்பந்தம் விட்டதெல்லாம் ரத்து செய்யப்படும். தொடர்ந்து டிஜிபி வந்து நியமிக்கிறேன், நீங்களும் தொடர்ந்து இருக்கீங்க. இன்னொன்று சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் அடிக்கடி நடந்துட்டு இருக்கு. நீங்க டிஜிபி நியமிக்கணும்னு கோர்ட் நீதிமன்றத்தை அணுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே நீதிமன்றம் போய் தான் இவர்கள் அந்த பட்டியலே அனுப்பிச்சாங்க யூபிஎஸ்சிக்கு. பிறகு அது ஒரு கடப்பில் போட்டாங்க. அதுக்கு உச்ச நீதிமன்றம் போய் தான் அப்புறம் அது வேறு 3 பேர் யூபிஎஸ்சியில் வந்து மத்தியில் 3 பேர் அந்த இதில் அனுப்பப்பட்ட அந்த டிஜிபி பட்டியலில் 3 பேர் தகுதியானவர்கள் என்று மாநில அரசுக்கு அனுப்புறாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தரை நியமிக்கணும். இது வரைக்கும் நியமிக்கவே இல்லை. ஒரு பொறுப்பு டிஜிபி நியமித்தாங்க. அவர் உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனைக்கு போயிட்டார். அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி. இப்படி பொறுப்பற்ற அரசாங்கம் தான் பொறுப்பு டிஜிபி நியமிக்கும். நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்துருக்குது.
இதில் 3 பேர் பட்டியல் இவர்கள் அனுப்பிய பட்டியலிருந்து தான் 3 பேர் தேர்ந்தெடுத்து மத்தியில் யூபிஎஸ்சி அனுப்பிச்சிருக்குது. அதுலேயே ஒருவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த அரசு தயங்குறது தான் தெரியல. ஏன்னா அந்த 3 பேருமே இவர்களுக்கு ஒத்து போக மாட்டார் என்று கருதி தான் அந்த பட்டியலை அப்படியே கிடப்பில் போட்டுக்கிறாங்க. அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வந்து வெட்டு அறிவிப்புன்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி 17 ஆசிரியர் நிரந்தரம் சத்துணவு பணியாளருக்கு ஓய்வூதியம் சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்கலாம்? அதாங்க, ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு கொடுத்தாங்க. அந்த அறிவிப்படி தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இந்தந்த அமைப்பு என்னென்ன கோரிக்கை வச்சுதோ அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேணும்னு தான் இவர்கள் கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கை அடிப்படையில் திமுக கட்சி அந்த அறிவிப்பு வெளியிடுது. இப்போ அவங்க கேட்குறாங்க, இது வரைக்கும் 4.25 ஆண்டு காலம் ஆச்சு, நீங்கள் தேர்தல் நேரத்தில் உங்களுடைய வாக்குறுதி நிறைவேற்றலை, அதுக்காக போராடுறாங்க. ஆனால் அந்த போராட்டத்தை இவர் கண்டுகொள்ளலை. கைது பண்ணி சிறையில் அடிச்சிருக்காங்க. சிறை கைது பண்ணி அங்கே மண்டபத்தில் வைக்கிறாங்க, மாதிரி வெளியிட்டுறாங்க. மறுபடியும் போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆக அவர்கள் கேட்பதில் என்ன, நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க, வாக்குறுதிப்படி நாங்கள் வாக்களித்தோம், நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, ஆட்சிக்கு வந்தபடி வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்று தான் போராட்டம் பண்ணுறாங்க. நான் தான் ஏற்கனவே நாங்கள் அந்த கூட்டத்தில் சொன்னேன், அத்தனை பேரும் விவசாயிகள் போராட்டம், அதே மாதிரி தூய்மை பணியாளர் போராட்டம், அரசு ஊழியர் போராட்டம், செவிலியர் போராட்டம், சத்துணவு போராட்டம், இப்படி பகுதி நேர ஆசிரியர் போராட்டம், இப்படி பல அமைப்புகள் இன்றைக்கு போராட்டத்தில் இறங்கி இருக்கிறாங்க. ஏற்கனவே நடத்தப்பட்ட கருத்து கணிப்புல திமுக தான் மீண்டும் ஜெயிக்குங்கிற மாதிரி தகவல்லாம் வந்தது. இன்னைக்கு உங்க கூட்டணி பலமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கக்கூடிய சூழல்ல எப்படி இருக்கு வெற்றி வாய்ப்பு? தயவு செய்து பத்திரிகை ஊடகம் இல்லாமல் நல்ல செய்தி போடுங்க. நீங்கள் போட்டீங்களா போ, நாங்கள் ஜெயிச்சிருவோம். நீங்கள் ஒன்றுமே செய்யாத அரசாங்கத்தை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. உண்மை செய்தி போட்டீங்களா போது நாங்கள் வெற்றி பெற்றுவோம். நாங்கள் ஒன்றும் எங்களுக்கு கூடுதலான செய்தி போடணும்னு சொல்லவே இல்லை. உண்மை செய்தியை, நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை அதை உண்மையாக வெளியிட்டீங்களாவே அதிமுக 100% வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். நாங்கள் ஒன்றும் எங்களுக்கு அவர்கள் மாதிரி பூஸ்ட் பண்ணி போடணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் திறமையாக ஆட்சி செஞ்சோம், மக்களிடத்தில் நல்ல பேர் இருக்குது. இன்றைக்கி திமுக ஆட்சி வந்த பிறகு ஒரு ஊழல் நிறைந்த அரசாங்கமாக மக்களுடைய பார்வைக்கு போயிடுது. எல்லா வகையிலும் இந்த அரசு தோல்வி விட்டுவிட்டது. எந்த திட்டத்தையும் நிறைவேற்றலை. உதாரணத்துக்கு சேலம் மாவட்டத்தில் எந்த திட்டத்தை கூட நிறைவேற்றிருக்காங்க உங்களுக்கே தெரியும். அதிமுக ஆட்சி இருக்கும்போது எத்தனை திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தோம், கம்பேர் பண்ணுங்கள். அதிமுக ஆட்சியில் எப்படி இருந்தது, திமுக ஆட்சியில் எப்படி இருந்தது, அதுதான் மக்கள் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் நெருங்க அதிமுக வெற்றி பிரகாசமாக இருந்துட்டு இருக்கு. வந்துடுது, விரசல் வந்துடுது. தினந்தோறும் நீங்கள் தானே போட்டுட்டு இருக்கீங்க, ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும். நேற்றைய தினம் கூட திரு கனிமொழி அவர்கள் போகிறாங்க, அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, ராகுல் காந்தி சந்திக்கிறாங்க. ராகுல் காந்தி சந்தித்த பிறகு இதுக்காக சந்திக்கிறாங்க, எங்களை தான் சொன்னாங்க, எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிமைனாங்க. யார் அடிமை? நாங்கள் அடிமை இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் தான் அடிமை. இன்றைக்கி அங்கே போய் கெஞ்சிக்கின்ற நிலவிக்கு வந்துடுது திமுக. இங்கிருந்து அங்கே போய் பேசுகிறாங்க, அதில் அழைச்சிட்டாங்கல்ல, இங்கிருந்து அங்கே அழைச்சிட்டாங்கல்ல. அங்கே தானே போய் ராகுல் காந்தி சந்திச்சாங்க, அங்கே தானே திருமதி சோனியா அம்மாவை சந்திச்சாங்க. அப்போ குழப்பம் வந்துடுதில்ல திமுகவில். திமுகவில் காங்கிரஸ் இருக்குமா இல்லையா என்பது தடுமாறி கொண்டு இருக்கின்றது. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் சரி, திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் சரி, தினந்தோறும் பத்திரிகையிலும் மாறி மாறி ஒருவருக்கொருவர் இன்றைக்கு தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் பத்திரிகையிலும் ஊடகத்தில் வந்திருக்குது. இந்த பல நிலைமைக்கு போயிட்டுது. இருக்குமா இல்லைங்கிற அது வேற விஷயம், அவர்களும் தெரியும். ஆனால் எங்களை பற்றி விமர்சனம் செய்தார்களோ, அதிமுக ஆஃபீஸ் டெல்லி அமித்ஷா அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ திமுக அலுவலகம் தான் டெல்லிக்கு போயிட்டுது, அதிமுக அலுவலகம் இல்லை. அது மட்டும் இல்லை, திருமதி கனிமொழி அவர்கள் சொன்னாங்க, எங்களுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிக்கின்ற குழுவுக்கு நான் கதாநாயகனாங்க. எந்த படத்தில் நடித்தாங்களே தெரியல, கதாநாயகியா. 4ல் 1 பாகம் கூட நிறைவேற்ற முடியல. நான் தான் நிறைய சொன்னேன், இவர் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையை தயாரித்து குழு திருமதி கனிமொழி தான் தயாரித்து கொடுத்தாங்க. ஏன் நிறைவேற்றலை? இதுவரைக்கும் நிறைவேற்றவே முடியல. நேற்றைய தினம் கூட திரு ஸ்டாலின் அவர்கள் தஞ்சைக்கு போகும்போது ஒரு நிகழ்ச்சியில் போகும்போது விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணி கைது பண்ணுற நிலைக்கு போயிட்டாங்க. நீங்கள் போய் மக்களை சந்திக்க முடியல, கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற முடியல. சார், தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அதிமுக திமுக என்ற நிலை மாதிரி இன்னைக்கு தமிழக வெற்றி கழக விஜய் ஒரு முக்கிய பங்கு இந்த தேர்தலை வகிப்பாரு. அதை எப்படி எதிர்கொள்ளுங்க? எங்கே முக்கிய பங்கு வந்தால் தானே தெரியும். சும்மா உங்கள் பத்திரிகை ஊடகத்தையும் அப்படி போட்டு அந்த என்ன ரேட்டு ஏறுது, டிபிஆர் ரேட் ஆகிறதுக்கு அதை போட்டு காட்டிட்டு இருக்கிறீங்க.
என்னங்க இருக்குது, என்ன பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆட்சி இப்போ நான் இவ்வளவும் சொன்னேன். இன்றைக்கி அதிமுக பொன்விழா கண்ட கட்சி, 31 ஆண்டுகளும் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி. மத்திய அரசிலிருந்து மாநில அரசு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதன் மூலமாக தமிழகம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு நாங்கள் பளிச்சுன்னு சொல்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியும் சொல்லுங்கள், என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்லலை, கூட்டம் ரசிகர் கூட்டம் வரத்தான் செய்யும். ஒரு அது நிறைய அவர் வந்து சிறந்த நடிகர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் சிறந்த அரசியல்வாதி நாங்கள் தான். மக்களுக்கு சேவை செய்தோன்னா நாங்கள் தான் இது வரைக்கும் மக்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த ஆட்சி எழுத்து கூட பேச முடியல, அது வரைக்கும் திரைப்படத்தில் நடிச்சுட்டு தான் இருந்தார். இப்போ தான் வெளியில் வந்திருக்கிறாரு. நான் வந்து இந்த பொதுநாளைக்கு 1974 வந்தேன். 51 ஆண்டு காலம் ஆகிப்போச்சு. 51 ஆண்டு காலம் மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் அணுவு நிதியாக தெரிஞ்சிருக்கிறோம். ஒரு சாதாரண பிரச்சனைக்கே சாதாரண பிரச்சனை இல்லை, அது மிகப்பெரிய கடுமையான பிரச்சனை தான். அது தவறு, நான் சொன்ன வார்த்தை. இன்றைக்கு 41 உயிர்கள் இழந்து விட்டோம். என்ன நடந்திருக்க வேணும்? யாருக்காக உயிரிழந்தார்கள்? அவரை காணதா, அவருடைய கூட்டத்தை, அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்த கூட்டம். என்ன பண்ணியிருக்கணும்? நேரடியாக அங்கே போயிருக்கணும். நாங்களாம் ஓடலை. நாங்கள் எந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்கல. விலைமதிக்க முடியாத உயிர்கள் 41 போயிட்டுது. பாவம், பரிதாபம். இந்த குடும்பம் எந்த நிலையில் இருக்கும்? அவர்களுக்கு எங்களால் முடிந்த ஆறுதல் சொல்லலாம். இது அந்த ஆறுதல் கூட உங்களால் சொல்ல முடியலையே. அப்புறம் கட்சி நடத்தி என்ன செய்ய போகிறீங்க? இதே அம்மா இருந்தது. அம்மா இருக்கும்போது சுனாமி வந்தது, அதிகாரிகள் எச்சரித்தாங்க. அதையும் மீறி கடலுக்கு போய் பார்த்தாங்களே இல்லையா? உடனே ஓடோடி பார்த்தாங்களே இல்லையா? புயல் வந்தது, எங்களுடைய அமைச்சர்கள்லாம் 3 மாதம் அங்கேயே தங்கி, கஜா புயலில் 3 மாத காலம் அந்த இடத்துலேயே தங்கி நிவாரண பணிகளை மேற்கொண்டு அந்த புயல் அடிச்சூடு இல்லாமல் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். இதெல்லாம் எங்களுடைய உழைப்பு. ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும் என்பதற்கு முன்மாதிரியாக அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எதையுமே செய்யாமல் திரைப்படத்தில் இருக்க வரைக்கும் சம்பாரிச்சிங்க. இப்போ விட்டுட்டு வந்தீங்க, நான் பல்லாயிரக்கணக்கு கோடி விட்டுட்டு வந்தேங்கிறீங்க. யாருக்கா விட்டுட்டு வந்தீங்க? இப்படிப்பட்ட ஒரு அரசியலில் தாங்குவார் சார், அதெல்லாம் நான் சொல்லலை. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் அவ்வளோதான். தாங்குவாரா போவாரா, அதாவது அனுபவம் வேணும். இது சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி என்னாச்சு? திட்டமிடாமல் போன காரணத்தில் தான் 41 உயிர்கள் நம்ம பழி கொடுத்துட்டோம். சாதாரண விஷயம் இல்லைங்க. 41 குடும்பம் இன்னைக்கு அனாதி ஆகிட்டது இல்லை. ஆமாம், இன்னைக்கு சார், அதாவது விளையும் பயிர் முளையிலே தெரியுமாங்க. நாம் மக்களை இன்னைக்கு ஒரு ரசிகர் பட்டாலும் ஏறலாமல் இருப்பதற்காக எதை வேணாலும் பேசிட முடியாது. இது 8 கோடி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. ஒரு அரசாங்கம் வந்தால் எப்படி செயல்படும் என்பதை பார்க்கணும். கொரோனா காலம் இருந்ததுங்க. கொரோனா காலம் வந்தால் இவ்வளோ வீட்டு விட்டு வெளியே வருவாரா? நான் 32 மாவட்டத்துக்கு நேரடியாக போனேன். என்னை கூட மருத்துவர்கள் சொன்னாங்க, நான் அடிக்கடி சொன்னேன். ஆனால் நான் 15 மாவட்டத்துக்கு போயிட்டு 16ஆம் மாவட்டம் திருச்சிக்கு போகும்போது தமாக தலைவர் ஒருத்தர், அவர் வந்து பிரமாதமாக விவசாயி என்ற பேசிட்டு இருந்தார். ஒரு வாரம் கழித்து அவர் கொடுத்துருந்தார். அந்த செய்தியெல்லாம் அவர்கிட்ட கேட்கணும்னு சொன்னேன். இறந்துட்டார். அருமையான உடல், 55-57 வயசு தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட 32 மாவட்டத்துக்கு நேரடியாக போனோம். மக்களை போய் சந்தித்தோம். அந்த காலகட்டத்தில் ஒரு இக்கட்டான காலகட்டம். மக்களை காக்க வேணும், மக்களுடைய பிரச்சனை தீர்க்க வேணும். அதையெல்லாம் நேரடியாக சேர்ந்து நீங்கள் எல்லா ஊடகம் பார்த்தீங்க, எல்லா இடத்துலையும் நான் போனோம். அப்படி ஒரு சூழல் வருகின்ற போது இவரெல்லாம் எப்படி சமாளிக்க முடியும்? சார், இவ்வளோ பலம் வாய்ந்த ஒரு கட்சியை அவர் வந்து எங்களுக்கும் திமுக தான் சார், 1008 பேசலாம், அது வேற. அவருடைய இது சுதந்திர நாடு, யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் ஒருத்தர் வருவதற்காக பேசலாம். அதையெல்லாம் பொருட்படுத்த வேணுமா? உங்களுக்கு பத்திரிகையாளர் ஊடகமும் தெரியும். ஏதாவது பேசி கீசி விறுவிறுப்பாக செய்தி பரவணும். அதுக்காக என்கிட்ட வந்து கேட்க முடியாத கேள்வியாக கேட்குறேன். எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதற்காக சொல்லினா, யாரையும் நான் குறைச்சி மதிப்பிடல. இது அரசாங்கங்க. அரசாங்கத்தில் அனுபவம் தேவை. அனுபவம் செய்யவே முடியாது, பெரிய கஷ்டங்க. இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் பொன்மனச்சம்பள புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இருந்தார், அம்மா இருந்தால், அம்மா மறைவுக்கு நாங்கள் இருந்தோம். எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னு பாருங்கள். மற்ற மாநிலத்தை ஒப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கு இவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைவதற்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்த காரணத்தில் தான். அதுதான் நாங்கள் தைரியமாக சொல்கிறோம். தற்காலிக பணியாளர்கள், ஒப்பந்த பணியாளர்கள் இப்போ பணி நிரந்தரம் செய்யணும்னு போராடுறது ஒரு பேசனா மாறிச்சுன்னு சொல்லிட்டு அமைச்சர் பாருங்க. அதான் சொல்லணும், இவர்கள் தானே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. இவர்கள் தான் இந்த வாக்குறுதி கொடுத்தாங்க. யார் வாக்குறுதி கொடுத்தாங்களோ அவர்கள் தான் அவங்க கேட்குறாங்க. ஆனால் ஒரு பேசனா போயிடுச்சுன்னு அதுதான் அலட்சியமாக இருப்பது.
அலட்சியப்படுத்தக்கூடாது. மக்களுக்காக தான் நம்ம அரசாங்கம் நடத்துகிறோம், மக்களுக்காக தான் அமைச்சராக இருக்கிறோம். அது மூலம் உணர வேண்டும். அவர்கிட்ட அழைச்சி என்னென்ன பிரச்சனையை எடுத்து சொல்ல வேண்டும், புரிய வைக்க வேண்டும். இதையெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும். சர்வாதிகாரம் மாதிரி நடந்தால் வர்ற தேர்தலில் அதற்கு தகுந்த பதிலடியை மக்கள் கொடுப்பார். அனைத்து ஊடகங்களுக்கு பதில் நன்றி, வணக்கம்.